என் பேர் மெகராஜ். நான் பிறந்தது பெரியகுளம். எனக்கும் சிறியலுப்பரை சேர்ந்த இஸ்மாயில் மகன் சலாம் புகாரிக்கும் 2003ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்துச்சு. எங்களுக்கு 37 பவுன் தங்க நகையும், ரூ. 1,00,000 ரொக்க பணமும், ரூ. 10,00,000 செலவுள்ள கல்யாண செலவும், ரூ. 2,00,000 நகை நட்டு ரூ. 2,00,000 பண்ட பாத்திரமும் குடுத்து, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சீதனமா குடுத்து எனக்கு தாலி கட்டி வச்சாங்க. எனக்கு 21 வயசுல ஒரு பையன் இருக்கான். பேரு சையது ஷாருக். வீட்டுக்கு நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்காரர் ஃபைனான்ஸ் குடுப்பாரு. ஃபைனான்ஸ் பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஃபைனான்ஸ் பிசினஸ் சம்பந்தமா ஒரு லேடியை சேர்த்துக்கிட்டாரு. அந்த பொண்ணு பேர் தஸ்னிம் பானு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே 21 வயசுல ஒரு பையன் இருக்கான். வேற கல்யாணம் பண்ணி பையன் இருக்கான். அந்த பிள்ளை என் வீட்டுக்காரதான் வேணும்னு சொல்லி வீட்டுக்காரை விட்டுட்டு என் வீட்டுக்காரை சேர்த்துக்கிடுச்சு. இப்பயும் என் வீட்டுக்காரை கூட்டு போய் அவன் வீட்டுலதான் வச்சிருக்கா. நான் இது சம்பந்தம் நிறைய தடவை கேட்டுட்டு வீட்டுல போய் கேட்டேன். நான் கேட்க போற நேரம் என் வீட்டுக்காரர் வையிறாரு. நான் வசதியானவர், நான் ஃபைனான்ஸ்காரன், நான் எத்தனை பொண்டாட்டினாலும் வச்சுக்கிடுவேன், நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்றாப்புல. பத்தா குறைக்கு அந்த பொம்பளை என் வீட்டுக்குள்ள விடாத, அவளை வாசம் நிக்க விடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு கொள்ள சொல்லி கிரிக்கெட் பட்டியும் கம்பியும் கொண்டு அடிக்க சொல்றேன். அதனால என் வீட்டுக்காரர் 2 தடவை அடிச்சு போட்டாரு. நானும் உயிருக்கு ரொம்ப சீரியஸான நிலைமையில போய் சிறுவத்துறை ஆஸ்பத்திரி, விருதுநகர் ஆஸ்பத்திரி மாசக்கணக்கில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். இது சம்பந்தமான போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் ஸ்டேஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பத்தா குறைக்கு இதுக்கு இடையில பெரியவள ஜமாத்து, சிறுவத்துறை ஜமாத்து எனக்கு டிவர்ஸ் எதுவும் கொடுக்காம, தலாக் எதுவும் கொடுக்காம, என் நகநட்டு பண்டவாத்துக்கும் பதில் சொல்லாம அந்த பொண்ணை எனக்கு தெரியாமையே வீட்டுக்குள்ள வச்சு தாலி கட்டி வச்சிருக்காங்க. ஜமாத்துல போய் கேட்டதுக்கு ஜமாத்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப நானும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு 4 வருஷமா நான் பையன் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் அலையிறேன். எனக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. உடம்பு சரியில்லாத பிள்ளை வச்சு பார்ப்பேன்னா, எனக்கு வயசு 40 வயசு ஆச்சு, நான் வேலைக்கு போவேன்னா ரொம்ப சிரமத்துல இருக்கேன். எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, எந்த பொருளாதார வசதி எனக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. எனக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து கொடுங்க. அரசாங்கம் செஞ்சு எனக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன காரண கொலையாச்சும் பண்ணிருங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைக்காண்டியாச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என் வீட்டுக்காரர் அந்த பொம்பளை பண்ண கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க நான் கேட்டுக்கிறேன். பையனுக்கு என்ன பிரச்சனை? சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தேன். கேரளாவில் சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரியில என் பையனுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணினேன். நான் 9 வயசுல பண்ணினேன். நான் பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணேன். நான் ரொம்ப காசு செலவழிச்சு அந்த பையனை உயிருக்கு போராடி அந்த பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேன். நான் இப்பயும் இன்னும் அவன் நார்மல் பேபி மாரியே அவன் இல்லை. நான் அவனை பக்கத்தில் உட்காந்து அவனை ஆரம்பிச்சு நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நான் பிள்ளைய பார்ப்பேன்னா நான் வேலை வெட்டிக்கு போய் நான் பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சிறுவிழுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். சிறுவிழுத்தூர் விருதுநகர் எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். தேனி கலெக்டர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். இது பெரியகுளம் போலீஸ் ஸ்டேஷன், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள 4 வருஷமா மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல. என்னோட நகை நட்டு பணமும் பொருளும் என் கைக்கு வரல. அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரே வச்சுக்கிட்டு என்னையும் பிள்ளை ரோட்ல இவ்வளவு புரட்சிக்கு காரணம் அந்த பொம்பளையும், அந்த பொம்பளோட பேரனை, அவங்க அத்தாவும் அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த வேலை பாக்குறாங்க. தயவு செய்து அந்த பொம்பளை, என் வீட்டுக்காரர், அந்த பொம்பளையோட தாய் தாப்பே, என் மாமனார் மாமியார், என் நாத்தனா வீட்டுக்காரர் எல்லாம் தயவு செய்து கம்ப்ளைண்ட் எடுத்து நடவடிக்கை எடுத்து எனக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். கடும் தண்டனை கொடுக்கணும். என்ன யானும் பிள்ளை ரோட்ல நிக்கிறோம், எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணி தரணும்னு கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.